வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு, நல்லா இருந்தது. பாருங்கள், தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன், ரொம்ப அருமையாக இருந்தது. வாங்க, பீட்ரூட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம், பொடி பீஸாக. இப்போ என்ன பண்ணால் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, திக்கான கடாயை. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிய வைங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துருக்கோம், 2 கரண்டி சின்ன ஸ்பூனில். நல்லா கிண்டி விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். சரி, ஓகே, ஓரளவு பரவாயில்ல, நல்லா ஓரளவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பீட்ரூட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அந்த பீட்ரூட் எடுத்து கொட்டிடலாம். இதை பாருங்கள், இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள், சின்ன சின்ன சைஸாக எடுத்து கொட்டிடலாம். கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா பீட்ரூட்டு வேகணும் பார்த்திங்களா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக லைட்டாக வெந்திருக்குது. மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பூண்டு நச்சு வச்சுருக்கோம், ஒரு 3 பூண்டு. அந்த பூண்டை போடுங்க. பூண்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பூண்டை அரைச்சி போடக்கூடாது, நச்சு தான் போடணும். பூண்டு ஒரு வாசனைக்கு தான். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, பொடி உப்பு போடுறோம். நம்ம எப்போதுமே கல் உப்பு பொடி உப்பாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், பொடி துருவலாக அங்கே பாருங்கள், பொடிசாக அரைச்சி வச்சுருக்குறோம். என்ன பண்ணால் அது தேங்காய் துருவில் அதில் கொட்டிடலாம். இப்போ 1/2 வேக்காடு தாண்டிடுச்சு பீட்ரூட்டு. இப்போ தேங்காய் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான பீட்ரூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ராயல் சால்யூட். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டாச்சு, ரொம்ப அருமையாக இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுது பார்த்தீங்களா. ஓகே, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. ஆரோக்கியமான பொருளுங்க, முக்கிய கருத்து ஆரோக்கியமான பொருள்.